ஹலோ, மைக் டெஸ்டிங். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கு வெளிப்படையாக தெரியும் விளக்கமாவது, திருப்பாவை நாயகி ஆண்டாள் பிராட்டி தான் மேற்கொள்ளப் போகும் பாவை நோன்புக்கு இந்த வையகத்தில் வாழ்கின்ற மாந்தர்கள் அனைவரையும் அழைக்கின்ற பாடலாக இடம்பெற்றுள்ளது. அப்படி அழைக்கும் போது வெறுமனே அழைக்காமல் இதற்குண்டான இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளையும் அதனால் விளையப் போகின்ற நன்மைகளையும் பற்றி விளக்கமாக எடுத்துச் சொல்லி அழைக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நாம் ஒரு இடத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை நோக்கி பயணம் செல்லும் போது அந்த இலக்கை அடைவதற்கு உண்டான வழிவகைகளும் அவசியமான தேவைகளையும் பற்றி தெளிவாக நம்முடன் இந்த காரியத்தில் இறங்க வேண்டியிருக்கும் அத்தனை பேருக்கும் விளக்கமாக சொல்வது போல ஒரு கான்டெக்ஸ்ட் செட்டிங், களம் அமைக்கும் பணியாக இந்த இரண்டாம் பாடல் அமைந்திருக்கிறது. இந்த கடுமையான விரதங்களை பற்றி ஆண்டாள் பிராட்டி இரண்டாவது பாடலிலேயே நமக்கு விளக்கமாக சொல்லும் போது, இந்த விரதங்களின் கடினமான தன்மையை கண்டு சிலர் விலகிச் செல்லலாம். இந்த கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தன்னோடு பயணம் செய்ய முற்படுபவர்களுக்கு மேலும் பல்வேறு தத்துவ அர்த்தங்களையும் தன்னுடைய அடுத்த 28 பாசங்களில் சொல்வதற்காக ஆண்டாள் பிராட்டி தயாராக காத்து கொண்டிருக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள் இந்த வையகத்தில் வாழ்கின்ற அனைத்து மாந்தர்களையும் குறிப்பிடுகிறது. நாமும் நம் பாவைக்கு, இது பாவை நோன்பு அனுஷ்டிக்கும் விரதத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது. செய்யும் கிரிசைகள், அதை ஒட்டி செய்யப்பட வேண்டிய வேலைகளை பற்றி குறிப்பிடுகிறாள். கேளீரோ, அர்த்தம் தேவையில்லை. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, இந்த இடத்திலே பார்க்கடலிலே நம்முடைய எம்பெருமான் அமர்ந்திருக்கின்ற துயில் எழுதியிருக்கின்ற அந்த காட்சியை பற்றி நம் கண்முன்னே எடுத்து விளக்குகிறாள். பையத்துயின்ற என்று சொல்லும் போது நாம் தூங்கும் போது எப்படி இருக்கும், அதுவே எம்பெருமான் அற்புதமாக பையத்துயின்ற என்று ஒரு அற்புதமான வார்த்தை பிரவாகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நாட்காலே என்றால் அதிகாலையிலே எழுந்து நீராடி இந்த விரதத்தை துவக்குவோம். அந்த விரதம் இருக்கும்போது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். மையை கண்ணிலே நாம் வைக்க மாட்டோம், மலரை தலையிலே சூட மாட்டோம். இதெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்றால், நாம் மையை வைத்தோம் என்றால், தலையிலே பூவை வைத்தோம் என்றால் அதை பார்ப்பதற்காக கண்ணாடி முன்பே போய் நிற்போம். அப்பொழுது இந்த பாவை நோன்பின் குறிப்பிட்ட இலக்கான அந்த பரமன் அடியை பாட வேண்டிய நம்முடைய நாக்கும் நம்முடைய எண்ணங்களும் சிதறி நம்முடைய வடிவழகை பற்றி அதையே எண்ணிக்கொண்டு வேறு விதமான பாதையிலே பயணம் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதனாலே இந்த கட்டுப்பாடுகளை ஆண்டாள் பிராட்டி இந்த விரதத்திற்காக விதிக்கிறாள். செய்யாதன செய்யோம், இதுதான் முக்கியமான, அடுத்து வருவதுதான் முக்கியமான சில நிபந்தனைகள். செய்யாதன செய்யோம், நாம் நமக்கு தேவையில்லாத, உபயோகப்படாத, பலனற்ற, இந்த சமுதாயம் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கின்ற வெறுத்திருக்கின்ற விஷயங்களை செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம், புறம் பேச மாட்டோம். பயனில்லா சொற்கள், மற்றவர்களுக்கு துன்பம் பயக்கும் வார்த்தைகள் இந்த விரதம் அனுஷ்டிக்கும் வேளை நம் வாயிலிருந்து வராது பார்த்துக் கொள்வோம். விரதம் என்பது வெறும் 3 வேளை உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல. ஏகாதசி விரதம் இருக்கும்போது 3 வேளையும் சாப்பிடக்கூடாது, துளசி தண்ணீர் மட்டும்தான் அருந்த வேண்டும், இரவு கண் விழிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் எதற்கு விதிக்கிறார்கள்? இரவு கண் விழித்து தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக திரைப்படங்கள் பார்ப்பதற்கு இல்லை. அந்த உண்ணும் நேரம், உறங்கும் நேரம் கூட எம்பெருமானின் எண்ணங்கள் தொடர்ந்து நம் மனதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நம் பெரியவர்கள் இந்த விரதத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் என்பது ஆச்சாரியனுக்கு தரப்படும் சமர்ப்பணம்.
பிச்சை என்பது சன்னியாசிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு தரப்படுகின்ற சமர்ப்பணம். ஆந்தனையும் கை காட்டி இப்படி சமர்ப்பணம் செய்யும் போது என்னிடம் 1 லட்சம் இருக்கிறது, நான் என்னுடைய ஆச்சாரியனுக்கு போய் பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய் என்னால் முடிந்தது என்று வைத்தால் அது சரியான ஒரு இலக்கணமாக இருக்காது. ஆந்தனையும் கை காட்டி என்றால் நம்மால் முடிந்தவரை, நம்முடைய சக்திக்கு எட்டியவரை தானம் செய்ய வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாகவத கைங்கரியத்திற்கும் ஆச்சாரிய கைங்கரியத்திற்கும் நம்மால் முடிந்தவரை, நம்முடைய தகுதிக்கு எட்டியவரை நாம் தானம் செய்ய வேண்டும் என்பதையே இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு செய்யும் போது என்ன பலன்? உய்யுமாறு எண்ணி, இதுதான் உயர்வதற்கு உண்டான ஒரே வழி என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறார். இப்படி இந்த பாடலிலே, ஒரே பாடலிலே தனிமனித ஒழுக்கத்தையும் தர்ம சிந்தனையும் அடக்கத்தையும் மனித நேயத்தையும் எம்பெருமானிடமும் ஆச்சாரியனிடமும் பாகவதர்களிடம் செய்ய வேண்டிய கைங்கரியங்களையும் பற்றி தெள்ள தெளிவாக ஆண்டாள் பிராட்டி இந்த பாசுரம் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார்.